ஹாய்! இந்த ஒரு லட்டு அதாவது ஒரு 30லேருந்து 40 கிராம் அந்த ரேஞ்ச் வெயிட்டில் இருக்கிற ஒரு லட்டுவை நீங்கள் டெய்லி சாப்பிட்லாம். 4லேருந்து 5 கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குது. 150 கேலரிஸ் தான் இருக்குது. வெயிட் லாஸில் இருக்கும்போது ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்தியான ஒரு ஹை ப்ரோட்டீன் லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? இது பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு பாதாம் எடுத்துருக்கிறேன். நான் வீட்டில் டீ காஃபி குடிப்போம் இல்லையா, அந்த கிளாஸில் தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 50 ml அளவு இருக்கிற ஒரு கிளாஸில் எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் அரை கிளாஸுக்கும் கொஞ்சம் கம்மியாக முந்திரி பருப்பு, 3/4 கிளாஸ் அளவுக்கு கிஸ்மிஸ், கருப்பு கிஸ்மிஸ் அதுவும் ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். சன்ஃப்ளவர் சீட் அரை கிளாஸ், பம்கின் சீட் அரை கிளாஸ், வால்நட் ஃபுல்லாக ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். ஃபிக் ஒரு 10 போல் எடுத்துருக்கிறேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு டேட்ஸ். கொட்டை இருக்குது, கொட்டையோடு வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை எடுத்துருங்க. சீட் ரிமூவ் பண்ணிட்டு தான் லட்டு செய்ய ஆரம்பிக்கணும். இல்லைன்னா நீங்கள் கொட்டை இல்லாமல் கூட வாங்கிக்கலாம். வால்நட், பாதாம், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை பேனில் சேர்த்துடலாம். மற்ற ஐட்டம்ஸ் தனியாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வறுக்கணும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு நம்ம இதை லோ ஃப்ளேம்லேயே நம்ம நல்லா வறுக்கணும். பாருங்கள், கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே டவாவில் இங்கே நான் கிரான்பெரி ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஸோ உங்ககிட்ட கிரான்பெரி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அது கூட நம்ம எடுத்து வச்ச டேட்ஸ் அப்புறம் ஃபிக் இதெல்லாமே இருக்குது. அதையும் நம்ம பேனில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ இதெல்லாம் ஆறட்டும். இப்போ அதே பேனில் எங்கள் ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். அந்த ட்ரை ஃப்ரூட் லட்டுவில் இந்த ரோஸ் பெட்டல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடைகளில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இதை சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதையுமே லோ ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிறிஸ்பியாக உடையுது பாருங்கள். அந்த அளவுக்கு வரதா போதும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் டேட்ஸ், ஃபிக் அப்புறம் ட்ரைட் கிரான்பெரி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பல்ஸ் மோட்லேயே லைட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் அரைக்கணும். ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது, இந்த அளவுக்கு அரைக்கணும். இது கூடவே ஒரு பாதி அளவுக்கு வறுத்து வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸையும் நான் மிக்சியில் போட்டிருந்தேன். இப்போ அதை நம்ம பிளேட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். லைட்டாக எண்ணெய் சேர்த்து உங்கள் கை ஃபுல்லாக ரப் பண்ணிக்கோங்க. தேய்ச்சிட்டு அந்த டேட்ஸு, ஃபிக் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸோடு சேரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் உங்கள் கையில் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து ஒரு சின்ன ஒரு பால் சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கோங்க. அந்த உருட்டினதுக்கப்புறமா அந்த ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி லட்டு ஷேப்புக்கு நம்ம பிடிச்சிடலாம். ஒரு லட்டு ஒரு 30லேருந்து 40 கிராமுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு மீடியம் சைஸ் லட்டுவாகவே நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாலாம் பண்ணாதீங்க. குட்டி குட்டியாக பண்ணி வச்சுக்கோங்க. தினமுமே ஒன்று சாப்பிடுங்க. இதில் உங்களுக்கு 4லேருந்து 5 கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.